அந்த பாத கமலங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னார், யார் தன்னுடைய பாதத்தை நினைக்கிறாளோ என்ன பண்ணுமா அந்த நினைப்பு, தத் ஸ்மரணம் கிங்குருதே, அந்த நினைப்பு என்ன செய்யும் அப்படின்னார், பிரம்மாதீனப்பி கிங்கரி குருதே. பிரம்மா, தேவேந்திரன், அக்னி பகவான், இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சதான 4 மூஞ்சி பிரம்மா, வாயு பகவான், வருண பகவான், இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, அபரிமிதமான சக்தியை கொண்டவர்கள். அவர்களை முதற்கொண்டு இவனுக்கு அனுகூலமாக, அதாவது இவனுக்கு எது ஹிதமோ எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க வச்சுடுமோ, இவனுக்கு அனுகூலமாக எல்லாம் ஏற்படுற மாதிரி அது அந்த நினைப்பு ஏற்படுத்திடும். நம்ம புராணங்களில் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பாகவதாதி புராணங்களில் ஹிரண்யகசிபு இருந்தார், அவருக்கு எல்லா தேவதைகளும் கட்டுப்பட்டு இருந்தா. இந்திரன், அக்னி, சூரியன், அவர் உதிக்கணும்னு நினச்சாதான் சூரியன் உதிப்பான். அப்படிலாம் நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம் இல்லையா. ராவணன் அப்படி பராக்கிரமசாலியாக இருந்தான். அப்படி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமத்தை, சக்தியை, இவனுக்கு சாமர்த்தியத்தை, மனோ வலிமையை, சகல சம்பத்தையும் கொடுத்துடுமா அந்த நினைப்பு அந்த பக்தனுக்கு. அப்படி ஒரு மன உறுதியோட, ஒரு சாமர்த்தியத்தோட, ஆரோக்கியத்தோட, ஆயுஷோட, தைரியசாலியாக, பராக்கிரமசாலியாக இவன் பிரகாசிப்பான். சௌபாகியத்தோட பெண்மணிகள் பிரகாசிப்பா. அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் எதுக்குன்னார், அம்பாளுடைய 2 பாதங்களை நினைக்கிறதுக்கு. அந்த நினைப்புக்கே இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லித்து.